ஹலோ ஆல். ஒரு பழைய காமெடி சீன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு பக்தி படம், அதாவது திருவிளையாடல். அதுல ஒரு சீன்ல நல்ல பாட்டுக்கு 1000 பொற்காசுகள் தரதா தண்டோரா போட்டு சொல்லுவாங்க. நாகேஷும் ஒரு புலவர் தான் அந்த படத்துல. அதை கேட்டதும் எப்படியாவது அந்த பொற்காசுகளை வாங்கிடணும் அப்படின்னு முடிவு செய்வாரு. ஆனா அதுக்காக என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்காம அந்த கோவில் மண்டபத்துல புலம்பிட்டு இருப்பாரு. எனக்கில்ல யாரோ ஒருத்தன் அந்த பரிசை அடிச்சுட்டு போக போறான். சொக்கா சொக்கா, என்ன செய்வேன் 1000 பொற்காசுகளாச்சே, இந்நேரம் பார்த்து பாட்டு வேற எழுத வரலையே அப்படின்னு அவரோட புலம்பலை கேட்டு அந்த கடவுளே ஒரு பாட்டு எழுதி கொடுப்பாரு. ஆனா அந்த பாட்டை கொண்டு போகவே அவருக்கு பயம். அதுக்காகவே அந்த கடவுளையே சந்தேகப்பட்டு கேள்விகளை கேட்பாரு. அப்புறம் தான் ஒரு நம்பிக்கையே வரும். ஆனா அந்த ராஜா கிட்ட போய் அந்த பாட்டை பாடுறப்போ அவருக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இருக்காது. ஃப்ராட் வேலை செஞ்சுதான் அந்த பாட்டை ரெடி பண்ணியிருக்காரு அப்படின்னு யாராவது கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படின்னு பயத்திலே இருப்பாரு. பதட்டமா அந்த பாட்டை வாசிக்கிறப்பயே அங்க இருக்கிற ஒரு புலவர், இது நாகேஷ் எழுதின பாட்டு இல்ல அப்படின்னு ஈஸியா சொல்லிடுவாரு. சரி, இப்ப இந்த பழைய காமெடி எதுக்கு? பொறுங்க, பாயிண்ட்டுக்கு வரேன். இந்த படம் வந்தப்ப நம்மள பல பேர் பிறந்திருக்க கூட மாட்டோம். ஆனா இப்ப நம்ம வாழ்ற ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு ஏத்த ஒரு விஷயம் அந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமா, பவுலின் ரோஸ் கிளான்ஸ் அண்ட் சூஷினே எமேஸ் அப்படின்னு 2 சைக்காலஜிஸ்ட் 1978ல செஞ்ச ஒரு ஆராய்ச்சியில இம்போஸ்டர் சிண்ட்ரோம் அப்படின்ற டேர்மை டிஃபைன் பண்றாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே நம்ம ஊர்ல அதுக்கான ரெஃபரன்ஸை ஒரு கேரக்டரா அப்பவே கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு இமேஜினரி கேரக்டரா இருந்தாலும் நம்ம ரியல் லைஃபோட கனெக்ட் பண்ற மாதிரியான ஒரு ஆஸ்பெக்ட் இதுல இருக்கு. இம்போஸ்டர் சிண்ட்ரோம் எவ்வளோ சாதனை செஞ்சாலும், எவ்வளோ தைரியமான ஒருத்தரா இருந்தாலும் தன் மேல நம்பிக்கையே இல்லாம இருக்கிறது, ஒரு பெரிய வெற்றிக்கான தகுதி எப்பவுமே நமக்கு இருக்காதுன்னு ஒரு ஸ்ட்ராங்கான மைண்ட் செட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற நபர்கள். இந்த மாதிரியான நபர்கள் தான் ரொம்ப ஃபேக்கா இருக்கோமோ அப்படின்னு ஒரு சந்தேகத்தோடையும் பயத்தோடையுமே இருப்பாங்க. யாராவது உனக்கெல்லாம் எப்படி இவ்வளோ சக்சஸ் கிடைச்சிருக்கு, உனக்கு இவ்வளோ நல்ல விஷயம் நடக்குதா, வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்லிடுவாங்களோன்னு எப்பவுமே ஒரு பயத்தோடையே வாழ்க்கையை நடத்திட்டு இருப்பாங்க. இதுதான் இம்போஸ்டர் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்றோம். கிட்டத்தட்ட அந்த திருவிளையாடல் படத்துல வந்த தருமி கேரக்டர் மாதிரியே அவர் ஒரு புலவராவே இருந்தாலும் ராஜாவோட சந்தேகத்தை தீர்க்கக்கூடிய பாட்டை தன்னால எழுத முடியும் அப்படின்னு நம்பவே மாட்டாரு. அதே போல கடவுளே அவருக்கு ஒரு பாட்டை கொடுத்தாலும் அது நம்மளோட பாட்டு இல்லைன்னு கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படின்னு ஒரு பயம். இவன் போய் இப்படி ஒரு பாட்டை எழுதியிருப்பானா, கண்டிப்பா இவன் ஒரு போலியான ஆளாதான் இருப்பான் அப்படின்னு யாராவது சொல்லிடுவாங்களோ அப்படின்னு லாஸ்ட் மினிட் வரைக்கும் பயந்துகிட்டே இருப்பாரு. நம்மள பாதி பேர் இதே மாதிரி தான் இருக்கும். நீங்க லைஃப்ல எவ்வளோ அச்சீவ் பண்ணாலும் உங்க மேல ஒரு நம்பிக்கையே வராது. யாராவது இதெல்லாம் நீ ஃப்ராட் வேலை செஞ்சுதானே வாங்கின அப்படின்னு கேட்டுருவாங்களோன்னு ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நீங்களே உங்களோட திறமைய நம்புறதுக்கு தயாரா இல்ல. அப்ப மத்தவங்க எப்படி உங்களை நம்புவாங்க அப்படின்னு ஒரு தாட் இருந்துகிட்டே இருக்கும். இந்த ஸ்டேட்டை தான் இம்போஸ்டர் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்றாங்க. இம்போஸ்டர் சிண்ட்ரோம் இது என்ன புது வியாதியா? இல்லைங்க, இது வியாதியெல்லாம் இல்ல, ஒரு குறைபாடு. நம்ம மனசுல இருக்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்க எவ்வளோ திறமையான மனிதரா இருந்தாலும் உங்க ஆழ் மனசுல எப்பவும் ஒரு சந்தேகம், உங்களை பத்தின ஒரு தெளிவே இல்லாத எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். இந்த நிலையில நம்ம இருக்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாம் தெரியுமா? உங்க லைஃப்ல எவ்வளோ பெரிய வெற்றியை ஃபேஸ் பண்ணாலும் உங்க அடி மனசுல அதுக்கான முழு சந்தோஷம் இருக்கவே இருக்காது. சில பேர் இந்த நிலைய முன்னெச்சரிக்கையா இருக்கிறது அப்படின்னு நினைப்பாங்க. அதாவது வெற்றி அடக்கமா இருக்கணும், அப்பதான் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும், இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அந்த ஒரு தாட் நல்லது தானே அப்படின்னு ஒரு நினைப்பும் நம்மகிட்ட இருந்துட்டே இருக்கும். ஒரு பெரிய சக்சஸை ஃபேஸ் பண்ணாலும் கொஞ்சம் கவனத்தோட இருக்கிறது நல்லது தானே, அப்பதான் அடுத்தடுத்த வெற்றிகளை பார்க்க முடியும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா இந்த இம்போஸ்டர் சிண்ட்ரோம் அப்படி இல்லை. உங்களோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் மேல எப்பவுமே ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும். லைஃப்ல எவ்வளோ பெரிய விஷயத்த அச்சீவ் பண்ணாலும் ஏதோ லக்கில் தான் இந்த முறை ஜெயிச்சிருக்கேன், நான் எதுவுமே பெருசா செய்யல அப்படின்னு நினைப்பாங்க. உங்க கூட இருக்கிறவங்க உங்களை பார்த்து இவனுக்கெல்லாம் எப்படி இந்த சக்சஸ் கிடைச்சது, எல்லாம் அவன் நேரம், இப்படி யாராவது கமெண்ட் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு நினைச்சு பயப்படுற ஒருத்தராகவும் இருப்பீங்க. எந்த வேலைக்குமே நீங்க சரிப்பட மாட்டீங்க அப்படின்னு ஒரு எண்ணம் எப்பவுமே உங்ககிட்ட இருந்துட்டே இருக்கும். பவுலினும் சூசேனும் செஞ்ச ஒரு ஆராய்ச்சியில முதல்ல இந்த சிண்ட்ரோமோட அறிகுறி யாருக்கிட்ட இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க தெரியுமா? எஸ், நீங்க கரெக்டா தான் யோசிச்சிருக்கீங்க. பெரிய சாதனைகளை செஞ்ச பெண்கள் கிட்ட தான் இந்த ஒரு நிலை இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு காலகட்டம் வரைக்கும் பெண்கள் அவங்களோட வேல்யூஸை சரியா புரிஞ்சுக்காம தான் இருந்திருக்காங்க. ஆனா கொஞ்சம் காலம் மாறும்போது அவங்களுக்கு கிடைச்ச சின்ன வாய்ப்புகளை யூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள மாத்திக்க ஆரம்பிச்சாங்க. ஆனாலும் ஆண்களுக்கு ஈக்குவலான வேலைகளை செய்ய முடியுமா அப்படின்னு ஒரு எண்ணம் அவங்க மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சு. ஏன் இப்ப கூட அந்த மாதிரியான ஒரு தவறான நம்பிக்கை இருக்கவே செய்யுது. ஆணுக்கு பெண் சலைச்சவங்க இல்ல, பெண்கள் ஆண்களுக்கு சமம்
இப்படியெல்லாம் போலியான ஃபெமினிசம் கான்செப்டை இங்க பேச வரல. இந்த பதிவோட நோக்கம் அது கிடையாது. ஆனா இந்த உலகத்துல மனிதரா பிறந்த எல்லாருக்குமே ஒரு மாதிரியான திறமையும் தைரியமும் இருக்கு. அதை முறையா பயன்படுத்த தெரியாமலும் அதுக்கான சான்சஸை உருவாக்க தெரியாமலும் தான் பல பேர் இன்னும் நார்மலான லைஃப்ல சிக்கி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஆணோ பெண்ணோ யாரா இருந்தாலும் அவங்களோட மென்டல் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி தான் எந்த ஒரு பெரிய விஷயத்தையும் சாதிக்க முடியும். ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் உங்களோட உடல் வலிமை உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கலாம். ஆனா அந்த பிசிக்கல் ஸ்ட்ரென்த் மட்டுமே வச்சு எல்லா இடத்துலையும் வெற்றி பெற முடியாது. வெற்றி பெறணும் அப்படின்னு எண்ணம் இருக்கிற ஒருத்தர் அவங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸை டெவலப் பண்றது மூலமா தான் நிலையான ஒரு சாதனையாளரா தொடர்ச்சியான வெற்றிகளை பார்க்க முடியும். அந்த மாதிரியான கண்டினியூஸான சக்ஸஸை பார்க்க முடியாது அப்படின்னு நம்புற எல்லாருக்குமே இந்த இம்போஸ்டர் சிண்ட்ரோம் இருக்கிறதா நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இந்த சிண்ட்ரோம்ல இருக்கிறவங்க சிச்சுவேஷன்ல இருக்கிற பிரச்சனைகளை யோசிக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலா அவங்க கிட்ட தான் ஏதோ குறை இருக்கிறதா நினைச்சு அதை எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. இல்ல அதை நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க. எப்பவும் தன்னை பத்தின குறைகளையே பெருசா நினைக்கிறவங்களா இருப்பாங்க. யாரு அவங்கள பெருமையா பேசினாலும் அதை நம்பவே மாட்டாங்க. ஏதோ பேச்சுக்கு சொல்றாங்க, இல்ல நம்மள கிண்டல் பண்றாங்க அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஒரு நார்மலான எக்ஸாம் கூட எடுத்துக்கோங்க. ஸ்கூல்ல இல்ல காலேஜ்ல நீங்க தான் ஃபர்ஸ்ட் மார்க் எடுப்பீங்க அப்படின்னு எப்பவாவது நம்பியிருக்கீங்களா? நீங்க என்னதான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும் யாரோ ஒருத்தர் தான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குவாங்க அப்படின்னு உறுதியா நம்புவீங்க. எப்பவும் அந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குற நபரா நீங்க இருப்பீங்கன்னு நம்பினதே இல்லை. நீங்க நம்பிக்கை இல்லாம ப்ரிப்பேர் பண்ணதுனால அந்த ஃபர்ஸ்ட் மார்க்கை நீங்க எடுக்கவே இல்லை. அதுக்கு ட்ரை பண்ணவும் இல்லை. எப்பவாவது நீங்க முழுசா அந்த சக்சஸ்க்காக முயற்சி செஞ்சு அது கிடைக்காம போயிருக்கா? ஒரு அட்டெம்ப்ட் செய்யறதுக்கு முன்னாடியே உங்க மேல ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாம இருக்கும். ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவனுக்கு மட்டும்தான் ஸ்பெஷலான பிரெயின் பவர் இருக்கா? இல்ல அவங்களுக்கு மட்டும் தனியா லெக்சர் எடுக்கிறாங்களா? இல்லையே. எல்லாருக்குமே ஒரே மாதிரியான லெசன் தான் கற்றுக் கொடுக்கப்படுது. எல்லாருக்கும் அதே டைம் தான் கிடைக்குது. அதே கொஸ்டின் பேப்பர், அதே இடம், அதே சூழல். ஆனா உங்க மனசுக்குள்ள உங்களை பத்தி நீங்க வச்சிருக்கிற எண்ணம் தான் தப்பா இருக்கு. உங்களை நீங்களே தகுதி இல்லாத ஒருத்தர் அப்படின்னு நினைக்கிற எண்ணம் தான் உங்களை சக்சஸ் நோக்கி போக விடாம தடுக்குது. நீங்களே உங்களுக்கு பெரிய கிரிட்டிக்கா இருப்பீங்க. எனக்கு இது வராது, என்னால இதெல்லாம் செய்ய முடியாது, நான் எவ்வளோ படிச்சாலும் நல்ல வேலை கிடைக்காது, நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தாலும் யாரும் என்னை நம்ப மாட்டாங்க. இந்த மாதிரியான சுய மதிப்பீடு தான் இம்போஸ்டர் சிண்ட்ரோம். இது நெகட்டிவ் தாட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. நெகட்டிவான மைண்ட் இருக்கிற ஒருத்தர் ஒரு புது விஷயத்த செய்யறப்போ அதுல என்ன எல்லாம் பிரச்சனைகள் வரும் அப்படின்னு மட்டும் தான் பார்ப்பாங்க. எல்லா சிச்சுவேஷன்லயும் ஏதாவது ஒரு நெகட்டிவான விஷயத்த மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஆனா இம்போஸ்டர் சிண்ட்ரோம் இருக்கிற ஒருத்தர் எவ்வளோ சக்சஸ்ஃபுல்லா இருந்தாலும் தான் எப்பவும் ஃபேக்கா இருக்கிறதாவும் தனக்கு கிடைச்ச சக்சஸை ஏதோ ஏமாத்து வேலை செஞ்சுதான் கிடைச்சிருக்கு அப்படின்னு மற்றவங்க நினைப்பாங்களோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவங்கள பத்தின பெரிய செல்ஃப் டவுட் அவங்களுக்கு அதிகமா இருந்துகிட்டே இருக்கும். தன்னோட திறமை மேல ஒரு நம்பிக்கையே இல்லாத நிலையில தான் எப்பவும் இருப்பாங்க. இது ஒரு சைக்கிள் மாதிரி அவங்க லைஃப்ல திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருக்கும். ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட அதிகமா எஃபோர்ட் போடுவாங்க. ஏன்னா அப்பவாவது தனக்கு சக்சஸ் கிடைக்காதா அப்படின்னு நினைப்பாங்க. நம்ம ஆஃபீஸ்ல இல்ல கூட படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்ல கூட இப்படிப்பட்ட ஆட்களை இருக்கிறத நம்ம பார்த்துருக்கலாம். ஒரு எக்ஸாமுக்கோ இல்ல ஒரு நார்மலான ஆஃபீஸ் வேலைக்கு கூட அதிக நேரம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. எப்போ பார்த்தாலும் அது ரிலேட்டடான வேலைகளை மட்டும் தான் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம எவ்வளோதான் ப்ரிப்பேர் பண்ணாலும் நம்மளால சக்ஸஸ் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கான தாட் இருந்துக்கிட்டே இருக்கும். ஃபெயில் ஆகிறவங்க எப்பவுமே எவ்வளோ வேலைகளை செய்ய மாட்டாங்க. அதே போல் நல்ல ஹை ஸ்கோர் வாங்குறவங்களும் எவ்வளோ நேரம் படிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. ஆனால் இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற சிலர் தான் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்க முடியலன்னா கூட ஃபெயில் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சி அதுக்காக ரொம்ப நேரம் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. உண்மையை சொல்லப்போனால் அவங்க போடுற ஃபுல் எஃபோர்ட்டில் ஃபர்ஸ்ட் மார்க் தான் கிடைக்கும். ஆனால் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு தனக்கு தகுதியே இல்லை அப்படின்னு ஒரே ஒரு நினைப்பு எல்லாத்தையும் கெடுத்துரும். என்ன இதை கேட்குற பாதி பேருக்கு அட என்னை பற்றியே யாரோ சொல்கிற மாதிரியே இருக்கே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, இந்த சிண்ட்ரோம் நம்மள ஏகப்பட்ட பேருக்கு இருக்கு. ஆனால் இது ஒரு குறை அப்படின்னு நினச்சதே இல்லை. அதை பற்றின ஒரு ஃபோக்கஸும் நம்மக்கிட்ட இருக்கவே இல்லை. அந்த அளவுக்கு இது ஒரு ஜென்ரலான விஷயமா நம்ம மைண்டுக்குள்ள ஆழமாக பதிஞ்சிருக்கு. இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, நீங்கள் இப்போ ஒரு ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கான வேலைகளை கரெக்டான டைமுக்கு முடிக்கிறீங்க. உங்கள் கூட வேலை பார்க்குற மற்றவங்களோட ஒரு நல்ல ரேப்போ இருக்குது. கரெக்டான டைமுக்கு ஆஃபீஸ்க்கு வரதும் தேவையில்லாத லீவ் எடுக்கிறத அவாய்ட் பண்ணுற ஒருத்தராகவும் இருக்கீங்க.
உங்ககிட்ட இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருந்தாலும் ஒரு ப்ராஜெக்டோட சக்ஸஸ்ல உங்களோட கான்ட்ரிபியூஷன் இருக்கிறத நீங்க ஃபீல் பண்ணவே மாட்டீங்க. அது யாரோ ஒரு சில பேரோட முயற்சியில தான் கிடைச்சது அப்படின்னு உங்களுக்கு நீங்களே ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துப்பீங்க. அந்த ப்ராஜெக்டோட சக்ஸஸ் மீட்ல கூட யாரோ சம்பந்தமே இல்லாத ஒரு ஆள் மாதிரி ஒரு கார்னர்ல நின்னுட்டு மத்தவங்க பேசுறத கவனிச்சிட்டு இருப்பீங்க. அந்த ப்ராஜெக்ட் பத்தின முக்கியமான டிசிஷன்ல உங்களோட ரோல் இருக்காது அப்படின்னு அவ்வளோ ஸ்ட்ராங்கான நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும். இதெல்லாம் மற்றவங்களோட ஒப்பீனியன் இல்லை, நீங்களே உங்களை அன்வர்த்தி அப்படின்னு நினச்சிக்குவீங்க. நமக்கெல்லாம் அந்த அளவுக்கு திறமை இல்லை, எப்பவும் பேக் எண்ட்ல வேலை பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான், இதுதான் நமக்கான இடம் அப்படின்னு எப்பவும் உங்களுக்கு நீங்களே ஒரு மோசமான சர்டிஃபிகேட்டை கொடுத்துப்பீங்க. ஒர்க் பிளேஸில் மட்டும் இல்லை, வீட்டில், காலேஜில் இல்லை ஸ்கூல் லெவலில் கூட இந்த மாதிரியான தாட்ஸ் இருக்கிற நபர்களை பார்க்க முடியுது. எவ்வளோதான் ஹஸ்பண்டுக்கு ஈக்குவலாக ஏர்ன் பண்ணுற ஒய்ஃபாக இருந்தாலும் அவர் தான் கஷ்டப்பட்டு உழைக்கிறாரு, நான் சும்மா சாதாரண ஜாப்ல தான் இருக்கேன் அப்படின்னு ஒரு ஒய்ஃப் நினைக்கிறதும் ஒரு தம்பியோ இல்லை தங்கச்சியோ, ஏன் சில வீடுகளில் ஒரு நார்மல் ஜாப்ல இருக்கிற அண்ணங்களுக்கு கூட இந்த மாதிரியான ஒரு எண்ணம் இருக்கலாம். என்ன செஞ்சாலும் நம்ம அண்ணன் அளவுக்கு ஃபேமிலிக்காகலாம் செலவு செய்ய முடியாது, எனக்கு அந்த அளவுக்குலாம் பொறுமை இல்லை, நான் அவ்வளோ பொறுப்பான வேலையெல்லாம் செய்யவே மாட்டேன். இப்படி லைஃபோட பல சிச்சுவேஷன்ல உங்களோட கெப்பாசிட்டி என்ன அப்படின்னு தெரிஞ்சும் உங்க மனசுல இருக்கிற ஒரு நம்பிக்கை இல்லாத நிலை தான் இம்போஸ்டர் சிண்ட்ரோம். சரி, இவ்வளோ மோசமான கேரக்டர் நமக்குள்ள இருக்கும் அப்படின்னு இவ்வளோ நாள் யோசிச்சதே இல்லையே. இப்போ அதை சரி செய்ய என்னதான் வழி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. அதை விட்டுட்டு திரும்பவும் எங்களை பத்தின குறைகளையே சொல்லாதீங்க. இப்படி நீங்க புலம்புறது எங்களுக்கு கேக்குது. இது உங்களை பத்தின குறைகள் கிடையாது, நம்மளை சுத்தி இருக்க பல பேருக்கு இருக்கிற ஒரு காமனான எண்ணம் அப்படின்னு புரிய வைக்கதான் இவ்வளோ டீப்பா இதை பத்தி சொன்னோம். ஆனா இந்த சிண்ட்ரோம் எங்க இருந்து வருது? இதால உங்க கேரக்டர்ல என்ன சேஞ்ச் ஆகி இருக்கு? அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? உங்க பயத்தை எப்படி கண்ட்ரோல்ல வச்சுக்கணும்? உங்களுக்கு இருக்கிற லிமிட்டிங் பிலீஃப்ஸை எப்படி கம்மி பண்றதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை சரி செய்ய ட்ரை பண்ணலாம். இந்த சிண்ட்ரோம்னால அதிகமாக பாதிக்கப்பட்ட ஒருத்தருக்கு எப்பவும் தன்னை பற்றின ஒரு பயம், பதட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். யாராவது உங்களை போலியான நபர் அப்படின்னு நினச்சிருவாங்களோ அப்படின்னு எப்பவும் பயந்துக்கிட்டே இருப்பீங்க. இந்த வேலைக்கு இவன் லாய்க்கு இல்லை, நீ எப்படி இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ண, உனக்கெல்லாம் கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிருச்சா, இப்படி நம்மளை பார்த்து யாராவது கேட்பாங்களோ அப்படின்னு யோசிக்க வைக்கும். ஆனா உண்மையா உங்களை யாருமே அந்த ஆங்கிள் பார்க்கவே மாட்டாங்க. ஆனா இது எல்லாத்தையும் நீங்களே உங்களுக்குள்ள கற்பனையா யோசிச்சுட்டு இருப்பீங்க. உங்களோட ஒர்த்தை அடிக்கடி செக் பண்ற மென்டாலிட்டி வரும். இதனால எந்த முக்கியமான வேலையும் உங்க சாய்ஸ்ல இருக்காது. ப்ரொகாஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லப்படுற தள்ளி போடுற பழக்கம் வரும். முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் போஸ்ட்போன் பண்ணிட்டே இருப்பீங்க. இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸஸை நீங்க கண்டினியூஸா உணராமலே இருந்தீங்கன்னா உங்க மென்டல், எமோஷனல், ஏன் உங்களோட பிசிக்கல் ஹெல்த்துக்கு கூட பெரிய பாதிப்பு அதை கொடுக்கும். எப்பவும் பயம், பதட்டம், ஒரு மாதிரியான குற்ற உணர்ச்சி இருந்துகிட்டே இருக்கும். ஜென்ரலா இந்த சிம்டம் இருக்கிறவங்களுக்கு மெயினா சில கேரக்டர்ஸ் இருக்கும். இதை வச்சு உங்களுக்கு இம்போஸ்டர் சிண்ட்ரோம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். செல்ஃப் டவுட், இது எப்பவாவது வர செல்ஃப் டவுட் இல்ல, இம்போஸ்டர் சிண்ட்ரோம்னால வரக்கூடிய செல்ஃப் டவுட். நீங்க ஒரு ஃபேக்கான பர்சன் அப்படின்னு யாராவது கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு உங்க திறமை, இன்டெலிஜென்ஸ், செயல்திறன் இது எல்லாத்து மேலேயும் ஒரு பெரிய டவுட் உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். உங்களோட நேச்சுரலான டேலண்ட்டை கூட வெளிக்காட்டுறதுக்கு தயங்குவீங்க. பெர்ஃபெக்ஷனிஸ்ட், எந்த வேலைக்கும் நீங்க தகுதியானவர்னு ஒத்துக்கவே மாட்டீங்க. அதனால எல்லாத்தையும் ரொம்ப பர்ஃபெக்டா செய்யணும், கஷ்டப்பட்டு செய்யணும் அப்படின்னு நினைப்பீங்க. அப்பதான் உங்களோட திறமைய மற்றவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். அண்டர் எவாலுவேட்டிங் யோர் செல்ஃப், நீங்கள் எவ்வளோ அச்சீவ் பண்ணாலும் அதுக்கான தகுதிகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு நம்பவே மாட்டீங்க. இந்த ஃபீலிங் உங்களோட திறமைகளை கம்மி பண்ணும், உங்களோட கம்பீட்டிங் ஸ்கில்ஸை கம்மியாக்கும். எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், உங்களோட சக்ஸஸ்க்கு காரணம் நீங்கள் இல்லை அப்படின்னு உறுதியாக நம்புவீங்க. சிச்சுவேஷன், உங்களை சுற்றி இருக்க மனிதர்களோட உழைப்பு, உங்களோட லக்கு, இதெல்லாம் தான் உங்களோட வெற்றிக்கு காரணமாக இருக்குது அப்படின்னு நம்புகிற ஒருத்தராக இருப்பீங்க. சாபடாஜிங் சக்ஸஸ், அச்சீவிமிஃபோபியா இல்லைனா ஃபியர் ஆஃப் சக்ஸஸ் அப்படின்னு ஒரு நிலையை எப்பவும் உணர்ற ஒரு நபராக இருப்பீங்க. ஒரு பெரிய சக்ஸஸை கொடுத்துட்டா அதுக்கப்புறம் உங்கள் மேலே இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன் இன்னும் அதிகமாகும் அப்படின்னு நினச்சி பயப்படுவீங்க. அதனால் உங்களோட ஸ்கில்ஸை முழுசாக யூஸ் பண்ண மாட்டீங்க. அதுக்கு பதிலாக நார்மலான ஒரு மனிதராக உங்கள் கேப்பபிலிட்டியே கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி நீங்களே உங்களை க்ரியேட் பண்ணிக்குவீங்க. அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன், இந்த இம்போஸ்டர் சிண்ட்ரோம் உங்களோட எக்ஸ்பெக்டேஷனை ரொம்ப ஹையாக செட் பண்ண வைக்கும். அப்போ தானே அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு கஷ்டம் அப்படின்னு உங்களை நீங்களே கன்வின்ஸ் பண்ண முடியும். எப்பவும் பெஸ்ட்டான ஒருத்தராக இருக்க கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்குவீங்க. ஃபியர், ஏடிஜி ஃபோபியா அப்படின்னா ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் அப்படின்னு அர்த்தம். இந்த பயம் உங்களை எல்லா விஷயத்துலையும் தோத்து போகக்கூடாது அப்படின்னு யோசிக்க வைக்கும். மற்றவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறத நம்மளால் செய்ய முடியாமல் போயிருமோ, இல்லை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இல்லாமல் போனால் நம்மளை அவமானப்படுத்திடுவாங்களோ அப்படின்னு நினைப்பீங்க. ஃபெயிலியரை பார்த்து பயப்பட மாட்டீங்க, ஃபெயிலியரை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு மட்டும்தான் யோசிப்பீங்க.
இதனாலேயே ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸை தெரிஞ்சே மிஸ் பண்ணுவீங்க. டயர்ட், மற்றவங்களுக்கு உங்களை புரிய வைக்கணும், நீங்கள் வர்த்தான ஒருத்தர் அப்படின்னு ப்ரூவ் பண்ணியே ஆகணும்னு நினச்சி உங்களோட லிமிட்ஸை தாண்டி வேலை செய்வீங்க. உங்களை நீங்களே அதிகமான வேலையை கொடுத்து எப்பவும் டயர்டான நிலையிலேயே இருக்க ஆசைப்படுவீங்க. இப்போ சொல்லுங்க, இதில் எத்தனை சிம்டம்ஸ் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? நிச்சயம் இதில் அட்லீஸ்ட் 2 இல்லை 3 விஷயம் கண்டிப்பாக ஒத்து போகும். ஆனால் இந்த இம்போஸ்டர் சிண்ட்ரோம் அவ்வளோ மோசமான ஒரு வியாதியெல்லாம் கிடையாது. அதே போல் இது தீர்க்க முடியாத பிரச்சனையும் கிடையாது. உங்களை கொஞ்சம் சீரியஸாக கவனிக்க ஆரம்பிச்சா இந்த நிலையை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். உங்களோட எமோஷன்ஸை நோட் பண்ணி வைக்கிறதால என்ன மாதிரியான சுச்சுவேஷனில் இந்த ஃபீல் உங்களை கஷ்டப்படுத்துது அப்படின்னு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். இந்த சிண்ட்ரோம்கான ஆரிஜின், அதாவது இது எங்கேருந்து வந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு தெளிவு வர்றப்போ நீங்கள் அதை ஈஸியாக அவாய்ட் பண்ணிட முடியும். உதாரணமாக ஒரு சில ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ், அவங்க வளர்ந்த விதம், இது எல்லாமே அந்த உணர்வை அவங்களுக்கு கொடுத்துருக்கும். ரொம்ப சின்ன வயசுலேருந்தே உங்களை சில பேர் ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அம்மா, அப்பா, சிப்ளிங்ஸ்னு யாராவது உங்களை தப்பு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் உங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்திருக்கலாம். இல்லைனா இதுக்கு அப்படியே உள்டாவா உங்களை ரொம்ப பெருமையாக பேசுகிற ஃபேமிலியில் வளர்ந்துருந்தா கூட வெளி உலகத்தை ஃபேஸ் பண்ணுறப்போ அந்த ஸ்கில்ஸ் பத்தாது அப்படின்னு ஒரு தாட் வரும். அப்போது இந்த இம்போஸ்டர் சிண்ட்ரோம் உங்களுக்குள்ளே வளரலாம். உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது சின்ன வயசுலேயே ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தால் கூட அவங்களோட உங்களை கம்பேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் எவ்வளோ டெவலப் ஆனாலும் ஸ்கில்ஸை வளர்த்துக்கிட்டாலும் உங்களை வர்த்தியான ஒரு நபராக நினைக்கவே மாட்டீங்க. சோஷியல் ப்ரெஷர் கூட இதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். உங்களை சுற்றி இருக்கிற நபர்கள் எப்போவும் வேலிடேட் பண்ணிகிட்டே இருந்தால் இந்த சிண்ட்ரோம் உங்களை அஃபெக்ட் பண்ணும். சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுற ரீல்ஸ், அதில் இருக்க சக்ஸஸ் ஸ்டோரிஸ்லாம் பார்க்குறப்ப நம்மளாலலாம் இதெல்லாம் முடியுமா, நமக்கு இந்த மாதிரியெல்லாம் நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறது, இது எல்லாமே உங்களை நீங்களே ப்ரெஷர் பண்ணிக்கிற சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணும். ஆனால் இதில் பார்க்குற பாதி விஷயங்கள் ரியலான லைஃப் இல்லை அப்படின்னு உங்களுக்கு புரிகிற வரைக்கும் உங்களை அந்த விர்ச்சுவல் மனிதரோட கம்பேர் பண்ணுறதை நிறுத்தவே மாட்டீங்க. மீடியாவில் ஷேர் பண்ணுற மொமெண்ட்ரி ஆக்ஷன் தான் நிஜம் அப்படின்னு உறுதியாக நம்புவீங்க. சில பேரோட பர்சனாலிட்டி கூட இந்த சிண்ட்ரோமை உருவாக்கி இருக்கலாம். ஏதோ ஒரு பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஒரு மோசமான பேர் வாங்கி கொடுத்துருக்கலாம். அதனால் அது திரும்ப உங்கள் லைஃப்பில் நடந்துருமோ அப்படின்னு நினச்சி கூட நீங்கள் பயப்படலாம். எப்பவும் சந்தேகம், ஃபெயிலியர், பயம் இதெல்லாம் அதிகமாக ஃபீல் பண்ணுற ஒரு பர்சனாலிட்டியாக இருந்தால் இந்த சிண்ட்ரோம் உங்களுக்கு இன்னும் மோசமான பாதிப்பை கொடுக்கும். வேலை, வீடு அப்படின்னு எந்த இடத்துலையும் நீங்கள் நிம்மதியாக ரிலாக்ஸாக இருக்கவே மாட்டீங்க. இந்த பயம் பதட்டமாக மாறும். அதனால் உங்கள் முழு திறமைகளை நீங்களே ஹைட் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன்ஸை க்ரியேட் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஒரு ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் உங்களுக்குள்ள எப்பவும் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், டிப்ரெஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். உங்களை நீங்களே செல்ஃப் கிரிட்டிசிசம் பண்ணிட்டு கான்ஃபிடென்ட் கம்மியான ஒருத்தராக இருக்க முயற்சி செய்வீங்க. இந்த ஆரிஜினை நீங்கள் கண்டுபிடிக்க தெரிஞ்சாலே போதும் உங்களோட இந்த சிண்ட்ரோமை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன்னா பெரும்பாலும் இது எங்கேருந்து வந்தது அப்படின்னு புரியாம தான் பல பேர் கஷ்டப்படுறாங்க. அதே போல் இந்த சிண்ட்ரோம்ஸோட சீரியஸ்னஸ் தெரியாமல் இருக்கிறதாலையும் இதை பற்றின ஒரு அவேர்னஸ் இல்லாமல் இருக்கிறதால இந்த சிண்ட்ரோமோட நெகட்டிவான எஃபெக்டை புரிஞ்சிக்காமல் விட்டுறோம். நம்மளோட லைஃப் ஸ்டைலுக்கு, நம்ம மைண்ட் செட்டுக்கு வேற ஏதோ காரணம் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இதுதான் நமக்கு வாய்ச்ச வாழ்க்கை அப்படின்னு உங்களை நீங்களே தாழ்வாக நினச்சிட்டு ஒரு நார்மலான லைஃப்லேயே இருப்பீங்க. ஆனால் உங்கள் ஆழ் மனசுக்கு தெரியும் உங்களோட திறமை என்ன, உங்களோட கெப்பாசிட்டி என்ன அப்படின்னு. ஆனால் இந்த சிண்ட்ரோம் உங்களோட ஒரிஜினல் ஸ்கில்ஸை வெளியில் தெரியாமல் வச்சுக்கும். ஆனால் இந்த சிண்ட்ரோம் உங்களுக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு நினச்சி கவலைப்பட வேணாம். இது எல்லாருக்குமே இருக்கிற ஒன்று தான். ஆனால் அதை கண்டுபிடிக்க தெரிஞ்சால் போதும் உங்கள் லைஃப்பை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். உங்களோட பயம், பதட்டம் இதுக்கெல்லாம் காரணம் எது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சாலே அதை அவாய்ட் பண்ணுறதுக்கான வழிகளும் கண்டுபிடிக்கலாம். சம்டைம்ஸ் இதுக்கான ஒரு ப்ரொஃபஷனல் சப்போர்ட், கைடன்ஸ் எடுத்துக்கிறதும் நல்ல சொல்யூஷனாக இருக்கும். உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸை லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். சின்ன வயசுல இருந்து நீங்கள் செஞ்ச விஷயங்கள், அதை செய்ய காரணமாக இருந்த உங்களோட திறமைகள், இது எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். அதே போல் இந்த இம்போஸ்டர் சிண்ட்ரோம் உங்களை எந்த இடத்துல லோவாக ஃபீல் பண்ண வைக்குது அப்படின்னு ஒரு தனி லிஸ்ட்டை போடுங்க. உங்கள் அச்சீவ்மெண்ட்ஸ், திறமை இதெல்லாம் உங்களை எப்படி ஃபீல் பண்ண வச்சுது அப்படின்னு யோசிங்க. உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸை ரெக்கக்னைஸ் பண்ணுறதும் அதை அக்னாலேஜ் பண்ணுறதும் உங்களுக்குள்ள கேட்குற அந்த நெகட்டிவான குரலை கண்ட்ரோல் பண்ண உதவும். ஒவ்வொரு முறை உங்களுக்கு பயம் வர்றப்போ ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட் இல்லை சக்ஸஸை பற்றி யோசிங்க. அது ஒரு சின்ன விஷயமா கூட இருக்கலாம். ஒரு சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்டதா கூட இருக்கலாம். இல்லைனா கஷ்டமான ஒரு பேப்பரில் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினதா கூட இருக்கலாம். இந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் நடந்த சின்ன சக்ஸஸை கூட செலிப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களை நீங்களே வர்த்தியாக ஃபீல் பண்ணுற மாதிரியான நினைவுகளை அடிக்கடி ஞாபகப்படுத்தி பார்க்கலாம். உங்களோட அவுட்டர் என்விரான்மெண்ட்டில் நடக்கிற விஷயங்களை கவனிக்காதீங்க. அதுக்கு இம்பார்ட்டன்ஸும் தர வேண்டாம். அதுக்கு பதிலாக உங்களோட பர்சனல் வேல்யூஸ் என்ன அப்படின்னு பாருங்கள்.
உங்களோட எந்த குணம் இல்ல கேரக்டர் உங்களுக்கு ஆஃபீஸ்ல, வீட்ல, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒரு நல்ல இமேஜை உருவாக்கி இருக்கு அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்ச நாள் இதெல்லாம் ஒரு டைரியில நோட் பண்ணி வைங்க. அடிக்கடி இதெல்லாம் படிச்சு பார்க்குறப்போ உங்களை பத்தின செல்ஃப் டவுட் மாற வாய்ப்பு இருக்கு. சிச்சுவேஷன்ஸ் எப்படி இருந்தாலும் அதுல உங்களோட உண்மையான வேல்யூஸ் மட்டுமே நீங்க நோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. உங்களோட பர்சனல் growth, ப்ரொஃபஷனல் growth மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்ககிட்ட இல்லாத திறமை என்ன அப்படின்னு பார்க்காம ஒரு வளர்ச்சிக்கு என்ன செய்யணும் அப்படின்னு யோசிச்சு பார்க்க ட்ரை பண்ணுங்க. சக்சஸ் ஒரே நாள்ல கிடைக்கிறது இல்ல, அது ஒரு லாங் ஜேர்னி. சக்சஸும் சரி ஃபெயிலியரும் சரி ரெண்டுமே ஒரே நாள்ல உங்க லைஃபை மாத்திராது அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. அதோட விளைவுகளை நீங்க எப்படி எஃபெக்டிவா யூஸ் பண்ண போறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். உங்களோட சக்சஸ் ஜேர்னியை ஈஸியாக்குற ஸ்கில்ஸ் எது அப்படின்னு மட்டும் பாருங்க. உங்களை எப்பவும் ஒரு growth மைண்ட் செட்ல வச்சுக்க முயற்சி செய்யணும். இம்போஸ்டர் சிண்ட்ரோமோட ஒரு முக்கியமான விஷயம் ஒரு கண்டினியூஸான சர்க்கிளிங் தாட்ஸ் தான். ஒரே விஷயத்தை பத்தி அடிக்கடி நெகட்டிவா யோசிக்க வைக்கும். அந்த தாட்ஸ்ல இருந்து வெளியில வரவே முடியாது. பயம், பதட்டம் உங்களை ஒரு கன்ஃபியூஸ்டான மைண்ட் செட்லயே வச்சிருக்கும். அந்த நிலையை மாத்த அந்த சர்க்கிளிங் தாட்ஸ் பேட்டர்னை கண்டுபிடிக்கணும். எதெல்லாம் உங்களை பயமுறுத்துது, எது உங்களை பதட்டமா ஃபீல் பண்ண வைக்குது அப்படின்னு பாருங்க. அந்த பயத்தை ஐடென்டிஃபை பண்றதுனால, அதை பத்தின தாட்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதால கொஞ்சம் கொஞ்சமா அதை சரி செய்ய முயற்சிக்கலாம். பயத்தோட காரணம் தெரியாம தான் நம்ம அதை நெகட்டிவா ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். உங்களை நீங்களே மன்னிச்சுக்க முயற்சி செய்யுங்க. மனிதர்கள்ல யாருமே பெர்ஃபெக்ட் ஆனவங்க கிடையாது. தவறுகள் செய்யறதும் அதை சரி செய்ய ட்ரை பண்றதும் தான் ஒரு நல்ல ப்ராசஸ். தப்பே செய்யாம பெர்ஃபெக்டாலாம் வாழ்றது எந்த ரியலைசேஷனையும் தர முடியாது. ஒரு புது விஷயத்த கத்துக்கும் போது அதுல சில தவறுகள் வரதான் செய்யும். ஆனா அவங்க முயற்சிகளை ஸ்டாப் பண்ண வைக்க கூடாது. அதுல இருந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது அப்படின்னு நினைச்சு அந்த தப்பை சரி செய்ய இன்னும் ஆழமா அந்த விஷயத்த நீங்க கத்துக்க முடியும். ஃபெயிலியர்ஸை பார்த்து பதட்டப்படாம இருங்க. எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்றப்பவும் அதுல என்னெல்லாம் நடக்க சான்சஸ் இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. பாசிபிலிட்டிஸை தெரிஞ்சுக்கிட்டா ஃபெயிலியர்ஸ் பத்தின பயம் இருக்காது. அதுவும் ஒரு நிகழ்வு தான் அப்படின்னு தெரியும். அப்போ அதுக்கான முயற்சிகளை செய்ய முடியும். அதுல இருந்து என்ன கத்துக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறப்போ உங்களோட முயற்சிகள் எவ்வளோ தூரம் உங்களை கொண்டு வந்திருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்க முடியும். பாசிட்டிவான ஃபீட்பேக்ஸை கலெக்ட் பண்ணுங்க. உங்களுக்கே தெரியாத யாராவது ஒருத்தர் வந்து உங்க ப்ரெசன்டேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு, நீங்க கரெக்டான டைம்ல எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க, இன்னைக்கு ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கீங்க, இப்படியெல்லாம் சொல்றப்போ அதை ஏதோ பேச்சுக்கு சொல்றாங்க இல்ல நம்மள ஆறுதல் படுத்த சொல்றாங்க அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. அது எவ்வளோ சின்ன விஷயமா இருந்தாலும் உங்களை சுத்தி இருக்கிறவங்க சொல்ற அந்த பாசிட்டிவான ஃபீட்பேக்கை மதிக்க கத்துக்கோங்க. அதோட உண்மையான வேல்யூஸை புரிஞ்சுக்க முயற்சி செய்யுங்க. உங்களோட ட்ரஸ்டட் நெட்வொர்க்ல இருக்கிற சில பேர்கிட்ட அப்பப்போ சில ஃபீட்பேக்கை நீங்களே கேட்டு வாங்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்களோட மென்டாஸ், இப்படி நீங்க மதிக்கிற நபர்கள்கிட்ட உங்களை பத்தின பாசிட்டிவ், நெகட்டிவ்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஓப்பனான கான்வர்சேஷனுக்கு எப்பவும் தயாரா இருக்கணும். உங்களை பத்தின நெகட்டிவ் கிரிட்டிசிசத்தை கூட நீங்க ஏத்துக்க தயாரா இருக்கணும். அதை மதிக்க முயற்சி செய்யற ஒருத்தரா இருக்கணும். இதுக்கான சில மைண்ட்ஃபுல்லான பிராக்டிஸ்ல முக்கியமான ஒன்று மெடிடேஷன். ஒரு ஆழ்ந்த அமைதி எந்த சிச்சுவேஷன்லையும் அமைதியா நிதானமா யோசிக்க வைக்கும். ஒரு சூழலை புரிஞ்சுக்க ட்ரை பண்றப்போ உங்களோட எமோஷன்ஸையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். எப்பவும் நிகழ்காலத்துல நடக்கிற விஷயத்துக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க ட்ரை பண்ணுங்க. அதுதான் உங்களோட வளர்ச்சிக்கு காரணமா இருக்கும். இந்த பதிவு கூட உங்களுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவை கொடுத்துருக்கலாம். ஒரு நெகட்டிவான சிச்சுவேஷன்ல கூட உங்களோட அப்ரோச்சஸை மாத்த, உங்களை ஒரு வளர்ச்சி பாதைக்கு தயார்படுத்த இதை பத்தின நாலேஜ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இம்போஸ்டர் சிண்ட்ரோம் ஒரு வியாதி கிடையாது. அது முழுக்க முழுக்க உங்க மனசுல இருந்து உருவான ஒரு எண்ண மாற்றம் தான். அதை சரி செஞ்சுக்க முயற்சி செஞ்சா உங்க லைஃப்ல நீங்க நினைச்ச சக்சஸை இன்னும் சீக்கிரமா அடைய முடியும். உங்களை பத்தின செல்ஃப் டவுட்ஸை குறைச்சிக்க முடியும். உங்களை பத்தின செல்ஃப் இமேஜை நீங்களே பாசிட்டிவா வச்சுக்க முடியும். உங்க லைஃபை நீங்க நினைச்சதை விட இன்னும் சிறப்பா அமைச்சுக்க முடியும். மேலும் இது போன்ற சிறந்த பதிவுக்கு சேனலை தொடர்ந்து பாருங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திப்போம். நன்றி.